சங்கீதம் 54 அவருடைய 4வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. இதோ தேவன் எனக்கு சகாயர். ஆமென் சொல்லுங்க. இம்மட்டுமா என்னை நடத்தி வந்த எபினேசர் இனி நடத்துவார். ஹல்லேலூயா. என்னை காண்கின்ற தேவன். ஆமென். என்னுடைய எல்லா சிச்சுவேஷனும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சகாயர் சொல்லுங்க. அவர் எல்ரோஹி. ஆமென், ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, எனக்கு சுகம் கொடுக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. எனக்கு சுகம் கொடுக்கிறவர் யெகோவா ராஃபா. ஆமென். இம்மானுவேல். ஆமென். கர்த்தர் நம்மோடு எப்பொழுதுமே என்னோடு கூட இருக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, God is my help. எந்த விஷயத்தில் எங்கே ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கிறீங்களோ தெரியல, சொல்லுங்க. எந்த ஹெல்ப்லெஸ் கண்டிஷன்லேயும் கூட யார் உங்களுக்கு சகாயம் பண்ண விரும்பாமலேயோ இருந்தாலும் கூட சொல்லுங்க, யார் எனக்கு சகாயம் பண்ண இஷ்டப்படலைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென், அல்லேலூயா. மனுஷனுடைய உதவி விருதான்னு இருக்குது. ஆமென். எல்லாருமே சகாயம் பண்ணி எல்லாமே அமையாதுங்க. காரிய சித்தியோ கர்த்தரால் தான் வரும். அநேக காரியங்களை நம்ம பலத்தினால நம்ம முயற்சினால செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சகாயம் இல்லாட்டா எந்த காரியமும் கைகூடி வராது. ஆமென் சொல்லுங்க. மாம்ச முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆமென். எல்லா விஷயங்களும் தேவனை நான் முன்னிட்டு செய்கிற காரியங்கள் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் நல்லா வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர். நீங்கள் என்ன விஷயத்துக்கு இன்னைக்கு சகாயம் கேட்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட, அந்த விஷயத்தை தேவன் கையில் கொடுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களாகட்டும், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களாகட்டும், உங்களுடைய ஃபினான்ஷியல் காரியங்களாகட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களாகட்டும், உங்களுடைய கவலை காரியங்களாகட்டும், எந்த விஷயங்கள் இருந்தாலும் தேவன் கிட்ட அப்படி கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளை ஹெல்ப் பண்ண ஆசைப்படுவாங்க? ரொம்ப கம்மி தான். சுயநலம் உள்ள ஒரு உலகம். அவங்கள தான் பார்த்துக்கிடுவாங்க. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? ரொம்ப சில நேரத்தில் மன கஷ்டத்தோடு சொல்லியிருக்கிறீங்க, நான் மட்டும்தான் பைத்தியக்காரி மாதிரி இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களா? அவங்கவுங்களுள்ள காரியங்களை பார்த்துக்கிடுறாங்க. எத்தனை பேர் மனசில் கஷ்டப்பட்டு சொல்கிற தெரியுமா? ஏன்னா தெரியுமா, நம்மக்கிட்ட சகாயம் பண்ணவங்கள சில நேரங்களில் நம்மளை மறந்து பேசுவாங்க. அப்படி தானே? நம்ம சகாயம் வேணும் நிற்கிற நேரங்களில் நம்ம மாதிரி ஆட்கள் என்ன தெரியுமா, வாய் திறந்து கேட்க மாட்டோம். ஹெல்ப் யார்கிட்ட அதை வாய் திறந்து கேட்குறோமா? கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த ஹெல்ப் வேணும் கேட்குறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஏன்ட்டு நீ கேளு. ஆமென், ஹல்லேலூயா. நான் உனக்கு உதவி செய்வேன். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க மனதளவில்? நிறைய பேர் இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணுங்க, இந்த வாரம் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இத்தனை வருஷமாக இந்த காரியத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் பலவீனத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய பலன் விளங்கட்டும். ஆமென். என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க, வேலைகளுக்கு உதவி செய்யுங்க, என் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஸ்பிரிச்சுவல் இன்னும் நான் வளரணும், எனக்கு உதவி செய்யுங்க, வாழ்க்கையில் இன்னும் நான் சரியான ஒரு ஸ்டெபிலிட்டிக்குள்ளே நான் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் அநேக உதவிகளை தேவைங்க. தேவனுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன உதவிக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களோ எல்லா உதவியும், ஆமென், ஏதோ ஒரு உதவி மட்டும் செஞ்சுட்டு இன்னொன்று என்கிட்ட முடியாதுன்னு நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் சொல்லுங்க, எனக்கு தேவையான எல்லா உதவியும் சொல்லுங்க. ஏதோ ஒரு உதவி தான் உங்களுக்கு வேணுமா? உங்ககிட்ட சில நேரத்தில் ஜப குறிப்பு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒன்றுக்கு நான் என்ன சொல்லுவீங்க? ஒன்றுக்கா? எத்தனை ஜெபம் பண்ணணும்? இதற்கு எத்தனை காரியங்களை மனசில் வச்சுருக்கோம் இல்லையா? சொல்லுவாங்க, உங்கள் தனிப்பட்ட காரியத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணோன்னா நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? எங்களுக்கு தனிப்பட்ட காரியத்துக்கு மட்டுமா ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரை என்னையும் ஆசீர்வதிங்க இல்லையே, ஆண்டவரே என் ஒய்ஃப் ஆசீர்வதி, என் பிள்ளைகள் ஆசீர்வதி, எங்கள் ஒய்ஃபுடைய அம்மாவுக்கு பலவீனம் இருக்குது, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, சர்ச்சில் உங்களுக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. நிறைய எல்லா விஷயங்களையும் என் தேவன் உதவி செய்வான். ஆமென், ஹல்லேலூயா.
நீங்கள் கீழே உள்ள வசனம், என் ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவளோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? என்னையே நேசிக்கிறவங்க கூட தான் என் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்ல, உன்னை நேசிக்கிறவங்க சுகித்திருப்பாங்க. ஆண்டவர் சொல்லு, உன்னை யாரை நேசிக்கிறாங்களோ உன் நிமித்தம் நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு நான் நன்மை செய்யறதுனால உன் நிமித்தம் நான் அவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் நிமித்தம் யாருக்கு? லோத்துக்கு ஒரு இறக்கம். உங்க குடும்பத்துக்கு உங்க நிமித்தம் தாங்க ஆசீர்வாதம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்க குடும்பம் உங்களை புரியாட்டாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு புரியாது, பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொல்ல, உன் நிமித்தம் உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர். தாவீதுக்கு வாழ்க்கையில சகாயம் என்று இருந்தது ஒரே ஒரு சகாயம் தான், தேவன் மட்டும்தான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சிட்டு இருக்குது? தாவீதுக்கு எப்பவுமே கர்த்தர். வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது கூட யார் சகாயர்? கர்த்தர் தான் சகாயர். அது சொல்லும், ஒரு நேரம் சிங்கம் வந்துச்சு, கர்த்தர் சகாயர். நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கை சிங்கத்தின் போல பிரச்சனை வந்துச்சு, கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென். கரடி வந்துச்சு, யார் சகாயர்? கர்த்தர் சகாயர். ஆமென். அது மட்டுமா? வாழ்க்கையில தாவீதுக்கு அவங்க அப்பா கூட என்ன பண்ணல, சாமுவேல் தேவனால் அனுப்பப்படுற அபிஷேகம் பண்றதுக்கு, ஈசாயின் மகனில் தான் நான் ஒருத்தன் அனாயின்ட் பண்ண நினைச்சிருக்கிறேன், நீ போய் அனாயின்ட் பண்ணு. வந்தா இருக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, இருக்க வேண்டியவங்க இல்ல. தாவீதை சப்போர்ட் பண்றதுக்கோ தாவீதை ஒரு பொருட்டா நினைக்கிறதுக்கோ யாரும் இல்ல, பேரண்ட் இல்ல. ஆனா அந்த இடத்துல கூட தாவீதுடைய உயர்வுக்கு கூட யார் சகாயர்? கர்த்தர் தான் சகாயர். சொல்லுங்க, என் வாழ்க்கையில என்னை ப்ரொமோட் பண்றாரு என் ஆண்டவர். ஆமென். எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறவன் ஆண்டவர். எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கிறீங்க? உங்களை மோட்டிவேட் பண்றவர் உங்க ஆண்டவர், உங்களை உற்சாகப்படுத்துகிறார். மகனை, உன்னால முடியும், செய். எத்தனை விஷயத்துல உங்களை உற்சாகப்படுத்தி நடத்திருக்கிறார். உங்களுக்கு எத்தனை நேரம் சப்போர்ட் பண்றாரு தெரியுமா? அப்படிதானா? நிறைய சப்போர்ட், நிறைய தயவு உங்களுக்கு பண்ணிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, என்னை உயர்த்துகிறது என் ஆண்டவர். ஆமென். நான் உயர்றதுக்கு வேண்டிய எல்லா சகாயமும் என் தேவன் எனக்கு பண்ணுவார். சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா சகாயமும் என் தேவன் எனக்கு பண்ணுவார். ஆமென். நான் சுகமா இருக்கிறதுக்கு வேண்டிய எல்லா சகாயத்தையும் என் தேவன் எனக்கு பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து நம்ம கோலியாத்துக்கு விரோதமா நின்று ஜெயிக்கிறதுக்கு யார் சகாயம் பண்ணா? கர்த்தர் தான் சகாயம் பண்ணா. ஆமென். சவுல் ஈட்டி எறியறான், ஜஸ்ட் மிஸ். எப்பா என்ன சொல்லுவான்? சைக்கிள் கேப்ல மிஸ் ஆயிட்டோம் பிள்ளைகள். என்னது? ஜஸ்ட் சைக்கிள் கேப்ல மிஸ் ஆயிட்டோம், ஜஸ்ட் மிஸ். யாரு சகாயம் பண்ணா? எத்தனை நாள் ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. எத்தனை நேரம் தற்கொலை பண்ணிடலாம், இதோட முடிச்சுக்கிடுவோன்னு நினைச்ச எத்தனை நேரங்கள் உண்டு. என் தேவன் மட்டும் சகாயரா எழுந்தில்லாட்டா இன்னைக்கு இல்லையே. ஆமென். எத்தனை நேரம் சகாயற்று நின்னீங்க, இதோட நம்ம வாழ்க்கை போச்சு, வேணாம். தேவன் சகாயம் பண்ணாரா உங்களுக்கு? சொல்லுங்க. தேவனுடைய சகாயம் சில நேரத்தில் எனக்கே தெரியாது, ஆனா என்னுடைய ஹார்ட்டை அதை பலப்படுத்திட்டு இருக்குது, நான் நிற்கும் படிக்க என்ன உதவி செஞ்சுட்டு இருக்குது. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் எங்க இருக்கிறார்? மகிமை நம்பிக்கையா எங்க இருக்கிறாருங்க? ஏசப்பா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இருந்து அவருக்காக அவரே என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். ஆமென். சகாயம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். சவுலுக்கு விரோதமா சவுல் எழும்பின போது கூட தாவீதுக்கு விரோதமா எத்தனை நேரத்துல உயிர் காப்பாற்றிருக்கிறார். அப்படிதானே? சொல்லிக்கிட்டே போலாம் கடைசி வரைக்கும். அதோட முடிஞ்சிச்சா? அவன் வாழ்க்கை பைத்தியக்காரன மாதிரி நிக்கிற. எங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிலிஸ்திய ராஜா முன்னால கோலை வடிச்சு ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நினைக்கிறாங்க. அப்போயும் சொல்றான், கர்த்தர் எனக்கு சகாயர். சொல்லுங்க, எந்த ஒரு ஒரு வரக்கூடாத கஷ்ட நிலையில நான் இல்லாலும் கூட எங்க அங்கிருந்து என்னை தூக்கி எனக்கு கொண்டு விடுற வரைக்கும் தேவனுடைய சகாயம் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு நிமிடமும் இருக்க போகுது. ஆமென்.
அல்லேலூயா. சில சொல்லுவாங்க இந்த அவல நிலை வரக்கூடாது இந்த ஃபேமிலிக்கு. எந்த அவல நிலை வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆமென். அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். ஆமென். யாரை ஆசீர்வதிக்க கூட அவர் எளிது. அல்லேலூயா. அப்போ அற்புதமாக என் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க. நீங்க சங்கீதம் 118க்கு வாங்க. 118ல் 6வது வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். யார் உங்க பக்கத்தில் இருக்கிறா? அவங்க இல்லை, இவங்க இல்லை, யார் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சொல்லுங்க, மனுஷன் எனக்கு விரோதமாய் ஒண்ணு செஞ்சிட முடியாது. ஆமென். எனக்கு விரோதமாய் என்ன செஞ்சாலும், ஏன்னா ஆண்டவர் சொல்றா கர்த்தர் என்னன்னா அந்த வசனங்க படிச்சோம் தெரியுமா? யார் உன்னை நேசிக்கிறாங்களோ ஆதரிக்கிறாங்க அவங்க கூட தான் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஒருத்தன் உனக்கு விரோதமாய் எழும்பிட்டானா கர்த்தர் அவன் கூட இருக்க மாட்டார். ஆண்டவர் சொல்ற, உன்னை ஆசீர்வதிப்பவனே நான், உன்னை சபிக்கிறவன். ஆமென். ஒருத்தன் ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா உன்னை ஆசீர்வதிச்சுதான் ஆகணும். உன்னை ஆசீர்வதிக்காம ஊர் ஃபுல்லா உன்னை வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு, உன்னை குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டு, உன் குடும்பத்துக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டு இருக்காமல, அவன் குடும்பம் அப்படிதான் இருக்கும், அவன் அப்படிதான் இருப்பான். ஆனா ஒவ்வொரு நாளும் உன்னை நான் உயர்த்த வல்லவரா இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவன் உனக்கு நீங்க கஷ்டத்தில் இருக்கும் போது உங்களுக்கு யாரெல்லாம் இறக்க செய்யறாங்களோ அவங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். ஆமென். இரக்கமுள்ளவங்களுக்கு தான் தேவன் இரக்கம் பாராட்டுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சகாயரா இருக்கிறார். உங்களுக்கு யாரெல்லாம் இரக்கம் பாராட்டிருக்கிறோம், உங்க வாழ்க்கையில நல்லா மேன்மையா இருக்கிறாங்க, மேன்மையா நல்லா இருப்பாங்க. சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவனுக்கு கொடுத்து தான் நான் ஒன்றும் இல்லாமல் போனேன். அப்படி கிடையாது. உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு அவங்க நல்லா தான் இருக்க போறாங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனால, சொல்லுங்க, மனுஷனால எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவனால எனக்கு நன்மையும் செய்ய முடியாது, அவனால எனக்கு தீமை செய்ய முடியாது. ஆமென். சொல்லுங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என் தெய்வத்தை விட மனுஷனுக்கு உங்களுக்கு சகாயம் பண்ண முடியும்? என் தெய்வத்தை விடவா? எத்தனை விஷயங்கள், இந்த ஸ்கேன், இந்த எம்ஆர்ஐ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் உள்ள போகும்போது யார் ஹெல்ப் வரும்? தேவன் தான் அந்த இடத்துக்கு வருவார். ஆமென். அல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு ஒன்றும் செஞ்சிட முடியாதுங்க. அவங்க அதை செஞ்சிருவாங்க, இவங்க இது செஞ்சிருவாங்க. யாரை குடிச்சு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆமென். சொல்லுங்க, தேவன் எனக்கு பலமாக இருக்கிறார். என் குடும்பத்தின் பலன் என் தேவன். அல்லேலூயா. கீழே உள்ள வசதி வாசிங்க. எனக்கு அனுகூலம் பண்ணுகிற ஒரு நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருகளின் சரிகட்டதில் நான் காண்பேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் எனக்கு சகாயர். ஆமென். 13வது வசனம், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். எத்தனையோ நேரங்கள் நாங்க விழுந்து போனோம்னு சொல்லி மனுஷன் நினைக்கிறாங்க. நம்மளுடைய நல்வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்படுவா? என்ன பார்க்கணும்? நம்முடைய நல்வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர்? கிடையாது. அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்குது. நம்ம நல்லா வாழும் போது பின்னால இருக்கிறது பேசுவாங்க, இவங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா தெரியுமா, வைத்தறிச்சல் ஏற்றுக்கிட முடியாது. கர்த்தர் நமக்கு சகாயமா நிக்கிறத வந்து பிசாச பக்கபலமா வச்சிருப்பாங்க தெரியுமா, அவனால சகிச்சுக்கிடவே முடியாது. புரியுதா? ஏன்னா நம்ம இந்த உலகத்துடைய ஞானத்தையோ இந்த உலகத்தைய பலத்தையோ மனுஷனுடைய பலத்தையோ பார்த்து ஓடுறவங்க கிடையாது. கால தாமதமானாலும் தேவனுடைய ஒரு அனுகிரகத்தையும் தேவனுடைய சகாயத்தையும் நம்பி வாழ்றவங்க. நம்ம மேல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இவங்க நல்லா இருந்தா மட்டும் நம்ம கீழே இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சம் நான் அடிக்கடி என்ன தெரியுமா, சிலருக்கு இன்னொரு மைண்ட் ஒப்பீனியன், நம்ம நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். புரியுதா? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம கீழே இருந்து மேலே வரோன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் அவங்களும் நல்லா இருக்கணும், ஆனால் ஒரு காரியம், எங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. புரிஞ்சுதான் மைண்ட் செட்டப்? ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளை விட இவன் எங்க மேல போயிடுவானோ, குடும்பம் மேல போயிடுதோன்ற பயத்திலேயே எங்களுக்கு விரோதமா சதிகளை பண்ணுவாங்க.
கீழே பாருங்க, நான் விழும்படி நீ தெளினாய், கர்த்தர் எனக்கு உதவி. எத்தனை விஷயங்கள்ல நாங்க தள்ளப்பட்டிருக்கோம், மனுஷனால, பிசாசுனால. ஆமென். பிசாசு நேரத்தில் நேரடியாக வந்து தாக்குவான், ஆனா பல நேரத்தில் மனுஷர்கள் மூலியமாய் தாக்குவான். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் விழுந்து விழுந்து எழும்புகிறேன்? விசுவாச வாழ்க்கையில விழுந்து விழுந்து எழும்புறேன். ஜபத்து வாழ்க்கையில் நான் விழுந்து 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 எழும்புறேன். ஃபெயிலியர் ஆயிதான் 10 நேரம் விழுறேன், ஒரு நேரம் நிற்கேன், 2 ஸ்டெப் எடுத்து வைக்க முன்னால விழுந்துடுறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, இன்னும் என்னால் எழும்ப முடியல, குடும்ப வாழ்க்கையில் நான் அந்த அளவு சக்ஸஸ் பார்க்க முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அந்த அளவில் நான் எழும்ப முடியலை, கர்த்தருக்குன்னு எழும்ப முடியலை, இந்த உலகத்தில் வாழ்க்கையில் அந்த அளவில் சக்ஸஸாக வாழ முடியலை. ஏன் தெரியுமா? பிசாசுங்களை தள்ளிட்டே இருக்கிறான். மனுஷர்கள் நம்ம முதுகு மேல தலை மேல மிதிச்சுட்டு போற மாதிரி ஏறி பண்ணுகிறாங்க. சில நேரத்தில் இப்படி நடக்குது வாழ்க்கையில. சொல்லுங்க, எத்தனை நேரம் நான் இன்னும் எழும்ப முடியல, நான் விழுந்து 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 போயிட்டு இருக்கிறேன், பரிசுத்தத்துல விழுந்து 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 நான் போறேன், சந்தோஷத்துல ஒரு நாள் நான் ஹாப்பியா இருக்கிறேன். வாரத்துல ஒரு நாள் 2 நாள் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா பேசுறது பெருசு, குடும்பமா சந்தோஷமா இருக்கிறத பெருசு. மற்ற நாளெல்லாம் நான் விழுந்து கிடக்குற மாதிரி தான் இருக்கு வீடு. எத்தனை பேருக்கு வந்து வீட்டுக்குள்ள போன உடனே பிரைட்டா தெரியுது? உங்களுக்கு பிரைட்டா தெரியல. வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம வீடு எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் லைட்டை சொல்லலைங்க, லைட்டா இருக்கிற கர்த்தர் உங்க வீட்டுல இருந்தான்னா பிரைட்டா இருக்கும். நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பிரைட் பண்ணி லைட் வச்சல. ஆமென். வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு சமாதானமும் ஆறுதல் இருக்கணும் வீட்டுக்குள்ள. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வீடு தான் ஆண்டவர் இருக்கிற வீடு. ஆமென். 2 நாள் நல்லா இருக்கிறது, ஒரு வாரம் 2 நாள் 5 நாள் சண்டை போடுறது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். 17வது வசனம், நான் சாவாமல் பிளர்த்திருந்த கர்த்தருடைய செய்கை விவரிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். எனக்கு தேவன் சொன்னதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அந்த அளவு தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் சாவ மாட்டேன் சீக்கிரமா. ஆமென். தேவன் எனக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற டைமுக்கு ஒரு நிமிஷம் முன்னால கூட என் உயிர் என்னை விட்டு பிரியாது. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு வந்து ஆண்டவர் சொல்றார், எத்தனை நேரத்தில் நான் ஜபாலயத்தில் இருந்தேன், அங்க இருந்தேன், இங்க இருந்தேன், அப்ப நீங்க வந்து என் மேல கை போடலை. ஏன் கை போடலை தெரியுமா? அவங்கெல்லாம் காலம் இன்னும் வரல. காலம் வந்த பிறகுதான் தேவன் எதுக்காவது அலோவ் பண்ணுவார். சொல்லுங்க, என் வாழ்க்கையிலும் கூட காலம் வராம ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஆமென். சொல்லுங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து. சொல்லுங்க, நான் பிழைத்திருப்பேன். என் வாழ்க்கை பிழைத்திருக்கும், என் பிள்ளைகள் பிழைத்திருப்பார்கள். பிழைத்திருந்து தேவன் எனக்கு செய்ததை சொல்லிட்டு இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க 22வது வசனம், வீடு கட்டுறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். ஆமென். உங்க வீட்டுல உங்களை வேண்டாம் தள்ளி வச்சிருக்காங்களா, உங்களுக்கு தேவன் சகாயம் பண்ணுவார். உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்களா, ஆமென். சொல்லுங்க, வேண்டாம் வீடு கட்டுறவர்கள் ஆகாதவன் என்று தள்ளின கல்லை. எத்தனை பேர் உங்களை ஆகாதவங்கன்னு சொல்றாங்க? ஆமென். வேண்டாம் தள்ளி விட்டுருக்காங்களா? உங்களே தான். ஆமென். உங்களுக்கு தான் தேவன் சகாயம் பண்ணுவார். ஆமென். அது தலைக்கு மூளை கல்லாயிற்று, அது யாரால் ஆயிற்று? கர்த்தரால் ஆயிற்று. கர்த்தர் எனக்கு உதவி செய்தனால் ஆயிற்று. ஆமென். அல்லேலூயா. அது நம்ம கண்களுக்கு ஆச்சரியம். எப்படி இருக்கும் சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்மளை நிக்க வைக்கும் போது எப்படி தெரியுமா? அந்த யோசேப்பை வந்து சிறைச்சாலையில பார்த்திருந்தவங்க, அடிமையா பார்த்திருக்கிறவங்க, இன்னைக்கு அவனை பெரிய அதிபதியா ஒரு நாள்ல மாறி இருக்கும் போது எப்படி பார்த்திருக்கோங்க கண்ணு? அப்படிதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யறதுன்னா நீங்க வீட்டில் போய் வாசிங்க. 8:9 என்ன இருக்குன்னா, மனுஷரே
மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதா இருக்கிறது நல்லது. ஆண்டவர் எப்போ உங்களுக்கு உதவி செய்வார்னா, எப்பொழுதும் கர்த்தரே நம்பிட்டு இருக்கணும். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. மனுஷன் வச்சிருக்கிற பணத்தின் மேலே, பதவி மேலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. மற்றவங்ககிட்ட என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீ நம்பிட்டு வாழக்கூடாது. தேவனை மட்டும்தான் நம்பி இருக்கணும். ஆமேன், அல்லேலூயா. அதுக்கடுத்து 11:12 இருக்குது, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை மைண்டில் வச்சுக்கிட்டோம். ஆமேன். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய நாமத்தை குறித்து சந்தோஷம் இருக்குது? ஆமேன். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கர்த்தருடைய நாமத்தினாலே பிழைக்கிறவர்கள்? ஆமேன். கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு வாழுங்க. கடைசியா எப்பவுமே கர்த்தரை துதிச்சுக்கிட்டே வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு சகாயராக எழுந்தருவார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமா உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.